வணக்கம். களம் 2026க்கு வரவேற்பது நான் நந்தா. இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைய போகிறது ஒரு போராளி. 1997 விருதுநகர்ல தொடங்கிய இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் எங்கெல்லாம் ஆதிக்க மனப்பான்மை ஓங்குகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இவருடைய குரல் நிச்சயமாக இருக்கும். ஆடைய நுழைவு போராட்டத்துல தொடங்கி தொழிலாளர்கள் வர்க்கத்துக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர், அதே போல திண்டிவனம் தொகுதியினுடைய விசிக வேட்பாளர் திரு வன்னியரசு நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் வேட்பாளரா களம் காண்றதுக்கு. வன்னியரசு நாங்க பல விதங்கள்ல அறிவோம். ஊடக விவாதங்கள்ல தொடங்கி ஒரு போராளியா நான் முன்ன குறிப்பிட்டது போல எல்லா விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சிருக்கோம். அதை தாண்டி தனிப்பட்ட வன்னியரசு யாரு? தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு தோழனாக, மக்களுக்கான தொண்டனாக, மக்களுக்காக போராடக்கூடியவன் தான் வன்னியரசு. தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு எந்த வாழ்க்கை இல்லை. இல்லை, பொது வாழ்வில் வன்னியரசுக்கு என்ன பிடிக்கும், என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, என்ன படம் பார்க்க பிடிக்கும், இப்படி என்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு? அதாவது திரைப்படங்கள்னாலே இன்னைக்கு கமர்ஷியலாக பொழுதுபோக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ஐயா முதல்ல எனக்கு படம் பார்க்க கூட்டு போனது சிவப்பு மல்லி தான். விஜயகாந்த் நடித்த முதல் படம், அவருடைய படம் சிவப்பு மல்லின்னு ஒரு படம். அந்த படம் தான் நான் என்னை குடும்பத்தோடு கூட்டு போனார். இப்போ அதுலேருந்தே நான் நிறையா விஜயகாந்த் படங்கள் தான், திரைப்படங்கள் தான் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவருடைய படங்கள் தான் சாதிக்கு ஒரு நீதி, அலை ஓசை, இந்த மாதிரி திரைப்படங்கள் அதில் சிவந்த கண்கள், புரட்சிகரமான திரைப்படங்கள் தான் நான் ஆரம்பத்திலேருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி வர அந்த மாதிரியான திரைப்படங்கள் உலகம் முழுக்க உலக திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேடி தேடி பார்க்குற ஒரு விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு ஈழம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. எப்படி அந்த துணிச்சல் வந்துச்சு? அதுவும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி, எப்படி அந்த துணிச்சல்? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நான் முழுக்க முழுக்க மக்களுக்காக அப்படிங்கிறத நான் நான் பிடிச்சிக்கிட்டேன். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அழைப்பு அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கூப்பிடுறாங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் போகணும், அந்த மக்களுக்காக உழைக்கணும், அவரோட நம்ம போராளியாக நம்ம அங்கே மாண்டு அங்கேயே மடியணும் அப்படிங்கிற இடத்துல தான் நான் இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் வீட்டில் அதை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அதனால் நான் நானே கடல் வழியில் போய் அங்கே இருந்து கடைசி யுத்த காலம் இருக்கிற வரை அங்கே இருந்தேன். கடைசியில் கூட தலைவர் பிரபாகரன் அனுப்பி வைக்கணும்னு சொல்லும்போது கூட நான் முடியாதுன்னு சொன்னேன். நான் இங்கேயே இருக்கிறேன். கடைசி யுத்தம் 2008, 2009 முடியுது. ஆனால் 2008 நான் அங்கே இருக்கிறேன். அப்போ இருக்கும்போது தலைவர் பிரபாகரன் சொன்னது இதுதான், எப்படி உன்னை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி பாதுகாப்பாக உன்னை தாய்நாடு திருப்பணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்னை அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனாலும் நான் அந்த ஈழ விடுதலை உணர்வோடு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வழியில், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய வழியில் நான் இன்னைக்கும் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய அரசியலும் நான் சமரசம் இல்லாமல் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சாவு அப்படிங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி பார்க்குறப்ப ஈழ போராட்டத்தில் களத்தில் அந்த போர் உச்சத்தில் இருக்கிறப்ப அங்கே இருந்த நபர் நீங்கள், அதை கிளைம் பண்ணிக்க விசிகாவோ அல்லது வன்னியரசோ தவறிட்டாங்களா? இப்போ வேற ஒரு கட்சி அதை கிளைம் பண்ணிக்கிற அந்த இடத்துல இருக்கிறப்ப விசிகா அதை தவறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விடுதலை போராட்டத்தில் கிளைமிங் இல்லை, அது சாவு தான், அல்லது முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு தான் இருக்கணும். நீங்கள் அதை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் உங்களுடைய என்ன, அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தோம்னா, கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாலே லாப நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு அது நோக்கம் இல்லை. என்னுடைய முழு இலக்கும் ஈழ விடுதலை தான். அதை சொல்லி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய நபர் விடுதலை சிறுத்தைகள் அல்ல. நாங்கள் அதாவது யாருக்கும் தெரியாமல், அதாவது உளவுத்துறையினுடைய, அதாவது விடுதலை புலிகளுடைய உளவு பிரிவு தலைவர் மரியாதைக்குரிய புட்டமான் என்ற பேசும்போது சொன்னார், நீ செய்கிற உதவி வெளியில் தெரியாதவரை தான் எனக்கு நீ பயன்படுவீங்க, வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நீ பயன்பட மாட்டேங்கன்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் யாருக்கும் அதை தெரிகிறது இல்லை அப்படிங்கிற இடத்துல நான் பண்ணுவோம். நமக்கு பிரச்சாரத்துக்கு நேரமாகுது, நம்ம அப்படியே பேசிட்டோம்னா நமக்கு போகலாம். நிச்சயமா ரொம்ப பரபரப்பான சூழல்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் களம் எப்படி இருக்கு? தொகுதியில மக்கள் எப்படிலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க? வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க யூகிக்கிறீங்க? இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக இங்கே அதிமுகவுடைய எம்எல்ஏ தான் இங்கே இருந்தார்.
அர்ஜுன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தொகுதியில் வந்து நம்ம கேட்கும்போது அவரை நான் இதுவரை பார்த்ததில்லை. இந்த 5 ஆண்டுகளும் சட்டப்பேரவையில் இந்த தொகுதி மக்களுக்காக எந்த கோரிக்கையும் எழுப்பாத ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவர் தான். இந்த தொகுதியில் வந்து நிறையா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் நிறையா செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி கீழே வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற நிதியை வந்து அதில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தினுடைய நிதியோ சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலையோ எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறத நான் வந்து முழுக்க பார்க்குறேன். அதனால் இந்த தொகுதியை பொறுத்தளவு இந்த தொகுதியிலே தங்கி இந்த தொகுதியை வேலை பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த தொகுதியில் இருந்து வேலை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதனால வரவேற்பு இருக்கிறது. நீங்க எதிர்க்கட்சி வேட்பாளர் தொடர்பான விமர்சனம் வச்சதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இங்க அவங்க வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்றது வன்னியரசு இந்த ஊரை சார்ந்தவர் அல்ல, நான் மண்ணின் மைந்தன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அது களத்துல எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லை, நீங்கள் நான் வந்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்காக போராடியவன், சிறை சென்றவன். கூடங்குளம் அணு உலை போராட்டம் ஓராண்டு வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது, கூடங்குளத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அங்கே வந்து ஓராண்டும் போய் வந்துக்கிட்டு இருந்தவன் தான், அங்கேயே தங்கி களப்பணி செஞ்சவன் தான். அதுக்காக நான் ஓராண்டு திருச்சி சிறையில் நான் அடைக்கப்பட்டேன். எல்லா மாவட்டங்களிலும் எங்கெங்கே போராட்டங்கள் நடக்குது, எங்கெங்கே தேவைகள் இருக்கோ, மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்கோ, அந்த பிரச்சனைகளை நான் வந்து உள்வாங்கி கொண்டு அந்த பிரச்சனைகளுக்காக போராடியவன் நான். அதனால் எனக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊர்லாம் இல்லை. இந்த 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 5 வருஷம் இந்த தொகுதிக்காக வேலை பார்ப்பேன். தலைவர் வேற ஒரு இடத்துக்கு போய் நீ போய் அந்த இடத்துல போய் போராட்டம் நடத்து, அங்கே போய் இரு அப்படின்னா அங்கே போய் இருக்கிற ஒரு தொண்டன் தான், சாதாரண ஒரு எளிய தொண்டன் தான். ஆனால் உள்ளூர்காராக இருக்கக்கூடிய அர்ஜுன் வந்து அவர் உள்ளூர்காரன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளூர்காருக்கு அவர் எந்த வேலையும் செய்யலை. அதனால் நான் செய்ய போகிறேன். என்ன நடக்குது திமுக கூட்டணியில்? விசிகாவுக்கு உரிய மரியாதை, அங்கீகாரம் அதெல்லாம் கொடுக்கப்படுதா? உங்க பெயரை உச்சரித்த எங்கள் தலைவர் திருமாவின் பெயரை உச்சரிக்காதது ஏன் 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 அப்படின்ற பேனர்லாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் கடலூரில் பிரேமலதா வேண்டுமென்றே புறக்கணித்திருக்கிறார், திருமாவை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. என்ன நடக்குது? இல்லை, நீங்கள் தொகுதியில் 8 தொகுதியிலையும் திமுக தலைமையிலான அணி மிகச் சிறப்பாக தேர்தல் வேலைகள் செய்கிறாங்க. ஓட்டு கேட்டு தெருவாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை பிடிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணி, மோடி தலைமையிலானவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அது எந்த அளவிலும் வந்து உண்மையில்லை. நீங்கள் சொல்கிறது மாதிரி எந்த அளவு உண்மையில்லை. ஏன்னா இந்த தொகுதியை நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாரும் வந்து எங்களுக்கான மதிப்பை, எங்களுக்கான வரவேற்பை அவர்கள் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனையோ முரண்பாடோ எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படையாக தெரியுது. இல்லை, வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துறாரு, ஒவ்வொரு வேட்பாளர்களையும் பேரை சொல்றாரு. விசிக வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருடைய பேரையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ அவங்க எழுந்து நிற்கல அப்படின்றது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அடிமட்ட தொண்டர்கள் ஒரு கோவத்தில் இருக்கிறத களத்தில் பார்க்க முடியுது. அப்படி எதுவும் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது காலையிலேருந்து இரவு வரை காலையில் 7 மணிக்கு நான் கிளம்புறேன். எனக்கே அந்த கால் வலி, எனக்கு ஏற்கனவே லெக்மெண்ட் சர்ஜரி நடந்தது. இந்த மாதிரி பயங்கர உடல் சோர்வு இருக்கும். சில இடங்களில் நான் எந்திரிக்க முடியாத சூழல் கூட இருக்குது. நானே வந்து அந்த மாதிரி இருக்கிறேன். காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காரில் நின்று நான் கும்பிட்டுட்டே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சோர்வு, அந்த வலி வந்து அவங்களுக்கு இருக்கலாம். அதனால் அப்படி இருக்கலாமே ஒழிய வந்து அவமரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் பெண் தலைவர் அப்படின்னா அவங்க தான். அப்போ அவங்கள வந்து வேணுமனே அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்காக அல்லது அவங்கள வந்து முரண்பாட்டை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைக்கல. எங்களுடைய தலைவர் அவர்களும் அது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. தேமுதிகவுடைய வருகையை விசிக உண்மையிலே உளமாற வரவேற்கிறாங்களா? மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களா? ஏன்னா தொகுதி பங்கீடுல விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரும் போட்டியா இருந்துச்சு. திரைமறைவில் அவங்களோட ஒரு இடத்த கூடுதலாக வாங்கிடணுன்ற முயற்சி நடக்குது இப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு அது தெரியுது. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து களத்துக்கு வந்துட்டோம். களத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒன்று கூட வாங்கியிருக்கலாமா அப்படிங்கிறத அது வாதம் செய்யக்கூடிய இடமும் நேரமும் இதுவல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூடுதலாக வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வலிமைக்கு ஏற்றவாறு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறேன். நாங்கள் வந்து
தொடர்ந்து சொல்கிறத நாங்கள் வந்து அழுத்தமாக ஆழமாக மெதுவாக நாங்கள் வந்து வளர்ந்து வருகிறோம். கட்டாயம் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை விடுதலை சிறுத்தைகள் நிரூபிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அது காலம் வந்து எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு தோழர் திருமாவளவனுக்கு அப்படின்னு ஆதரவாளர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவரும் கூட விளக்கம் கொடுத்திருந்திருக்காரு. இருந்தாலும் அது எல்லோரையும் திருப்திப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விதான். போட்டி அப்படின்னு அறிவிக்கிறாரு, மாநில அரசியல்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு, மறுபடியும் அதுல இருந்து பின்வாங்குறாரு. அதுக்கப்புறம் புதுச்சேரியில விசிக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு அவரே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இல்லை, முதல்ல மாநில அரசியலில் அவர் வந்து களத்தில் இறங்கணும், அவர் சட்டசபையில் பேசணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து என்னை போன்றவர்கள் தான் நாங்கள் வந்து முதன்மைப்படுத்தணும், பேசணும். ஏன் அப்படின்னா மாநில அரசியலில் இன்னைக்கு நம்ம தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் வந்து மெல்ல மெல்ல வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வன்முறை அரசியலை தொடங்குறாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதுக்கு ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு கமாண்டோ ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிங்கிறது நான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கேன். இந்த தேர்தலில் எல்லோரும் விருப்ப மனு கொடுக்கும் பொழுது மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் எல்லா மாவட்டங்களில் எல்லா தொகுதியிலிருந்து தலைவருக்கு கட்டினாங்க. ஏதாவது எங்கள் தொகுதி, வெறும் காட்டுமன்னார் கோயில் மட்டும் இல்லை, எந்த தொகுதியில் வேணாலும் நீங்கள் போட்டியிடுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லி 1000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்ததுக்கு பிறகு தான் தலைவர் வந்து அதை பற்றி விவாதமே நடக்குது. ஏன்னா போன தடவை அந்த மாதிரி இல்லை. அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் கொடுத்த எங்களுடைய விருப்பங்கள், அழுத்தங்கள், மக்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணார். ஆனால் வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்த பிறகு சரி, அங்கே டெல்லியிலையும் பேச வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர், சங் பரிவார எதிர்ப்பாளர் வந்து தலைவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம வந்து தலைவர் அவர்கள் இந்த போட்டியிலிருந்து விலகி பண்ணியிருக்கிறார். திமுகவாகட்டும் இல்ல திமுக கூட்டணி, விசிக எல்லோருமே கூட அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஆயுதம், நம்மளை நோக்கி ஒரு ஆபத்து வருது, எல்லாரும் தாழ்வான பகுதிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரியே பாஜக விழுங்கிடும் அப்படின்ற வாதத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி என்ன சிக்கல் வந்துடும் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க ஒன்று பாருங்களேன், பிரிட்டிஷ் அரசு, பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்க எப்படி வந்தாங்க, இங்கே எப்படி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க, இங்கே உள்ளூர்காரங்களை வச்சு தான் அவங்க வந்து முழுக்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதே போல தான் டெல்லி கும்பல் இங்கே தமிழ்நாட்டில் பிடிக்கணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வச்சு தான் வந்து அவங்க வந்து கையகப்படுத்துவாங்க. வெறும் நீங்கள் வந்து டெல்லியா தமிழ்நாடா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பாஜக அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டை வந்து நம்ம வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது, ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு கட்டங்களில் நம்ம வந்து சொல்கிறோம். அவன் இன்னைக்கு வந்து இலை அப்படிங்கிறது பாஜகவினுடைய கிளையாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. இன்னைக்கு சின்னங்களை பாருங்களேன், எல்லாரும் வந்து தாமரையில் தான் அதிகமாக போட்டியிடுறாங்க. இரட்டையிலையை விட தாமரை. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது யாராவது வந்து நீங்கள் வந்து வேறு சின்னத்தில் போட்டியிட முடியுமா கூட்டணி வச்சுக்கிட்டு? அப்போ அதை விட முக்கியம் ஒன்று, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு அங்கேயே ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு 2 இடத்துல தான் நிற்குது. இதுதான் அதிமுகவினுடைய நிலை. அப்போ பாஜக தான் அதிமுக கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த ஆபத்தை சொல்லணுமா இல்லையா? அந்த ஆபத்துக்காகத்தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய பொறுப்போடு கடப்பாடோடு நாங்கள் அந்த வேலையை நாங்கள் வந்து செய்கிறோம். இல்லை, அதை மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி எங்கேயும் தோணுதா? நீங்கள் இப்படி எடுத்து போனால் இப்படி கேட்குறேன். இப்போது பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்றத தீவிரமாக இருக்கிறப்போ காங்கிரஸ் வளரலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவா, பாசிச எதிர்ப்பு, இந்த சமூக நீதி, இது எல்லாத்துலேயுமே காங்கிரஸினுடைய அளவுகோல் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு அதிதீவிரமாக ஒரு ஆபத்தான, பேராபத்தாக, பயங்கரவாத ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி பாஜக. அதுதான் இன்னைக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை முன்னெடுத்து அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதை நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இன்னொரு கட்சி அப்படி செய்தால் அவங்க ஏற்கனவே செஞ்சதுனால தான் அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்னைக்கு இருக்கிற ஒரே இலக்கு அப்படிங்கிறது பாஜக, ஒரே நாடு ஒரே மொழி. அது ஒரே நாடுங்கிறது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழிங்கிறது இந்தி. தேசிய இனங்களுடைய அடையாளங்களை, தேசிய இனங்களுடைய மொழிகளை அழிக்க முயற்சி செய்கிறாங்க. அது எல்லா வட மாநிலங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. தென் மாநிலங்களுக்கு வராத அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அதை வந்து செய்கிறோம். இப்போது
தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்த ஒரு விமர்சனத்தை வச்சே தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுதான் ஒரு மாநில அரசியல்ல ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை வந்துருச்சா? பாஜகவினுடைய RSS கோட்பாட்டை அழித்து ஒழிச்சு முடிக்கிற வரை இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சமத்துவம் தான் எங்களுடைய இலக்கு. அந்த சமத்துவத்துக்கு எதிரானது தான் பாஜக, சமத்துவத்துக்கு எதிரானது தான் வந்து RSS கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நீங்கள் வந்து அவங்க நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது அதற்கு எதிரான கோட்பாடு சமத்துவ கோட்பாடு, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை பாதுகாக்கின்ற வரை நாங்கள் இந்த முழக்கத்தை நாங்கள் சொல்லி 6 மாதங்கள்ல ஆட்சி மாறிடும். ஒருவேளை நீங்க இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா பாஜக ஆளும், முதல்வரை மாத்திருவாங்க, பொதுச் செயலாளரை மாத்திருவாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்டத்துல தான் 27 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள், அங்க 27, ஒரு இடம் குறைஞ்சுதான். நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல 60 இடங்கள்ல போட்டியிட போகுது, 70 இடங்கள்ல போட்டியிட போகுதுன்னு சொல்றீங்க. ஆனா 27 அப்படின்னு வர்றப்ப அவருடைய தலைமை பண்பு மேல தொடர்ந்து கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறது? இல்லை, நீங்க பாஜகவினுடைய உத்திகளை வட மாநிலங்கள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். இப்போ பீகாரில் என்ன நடந்தது? மிகப்பெரிய ஜாம்பவான் நிதிஷ்குமார், அவருடைய நிலை என்னாச்சு? மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே நிலை என்னாச்சு? எல்லா மாநிலம், அது பாண்டிச்சேரியை பாருங்க. பாஜக எல்லாத்தையுமே வந்து எல்லா கட்சிகளையும், மாநில கட்சிகளை அழித்தொழித்து விட்டு ஒரே நாடு ஒரே மொழி என்பதை போல ஒரே கட்சி, அவங்க கட்சி தான் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது பாவம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகார ஆசையில், அதிகார பதவி மோகத்தில் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய கொள்கை தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, தன்னுடைய கொள்கை தலைவர் ஜெயலலிதா அம்மையார், தன்னுடைய கொள்கை தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்களுக்கு துரோகம் செய்து பாஜகவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு பெரும் அவலமும் வேதனையும் இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து அதிமுகவுடைய எதிர்காலம் இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படியா இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அதிமுக இனிமே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் ஏன்னா பாஜகவினுடைய உத்தி அப்படிங்கிறது மாநில கட்சிகள், எந்த மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்தி. அந்த அடிப்படையில் பாஜக வந்து அதிமுகவை விழுங்கி கொண்டு இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலாவது அவர் வந்து ஏதாவது வந்து முன்முயற்சி எடுத்து ஏதாவது வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமான்னு யோசிச்சா கூட இனிமேல் அவர் நினைச்சாலும் அது நடக்காது. திமுகவா இருக்கட்டும், இல்ல விசிகவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்து நீங்கள் உட்பட, திருமாவளவன் உட்பட எல்லாருமே சொல்றது என்னன்னா, தொடர்ந்து அதிமுக வேலை ஒரு கரிசன பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவீனப்பற்றக்கூடாது, அது வலுவா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த ஆர்வம்? இன்னைக்கு தமிழ்நாடு வலிமையாக இருக்கு அப்படின்னா வெறும் திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள், மாநில அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான வேலை திட்டங்கள் தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு மாநில கட்சிகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தோம். இப்போ வந்து அதிமுகவும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்ததுனால அதை நம்ம வந்து அந்த ஒரு அக்கறை அப்படிங்கிறது அதிமுக மீதான கரிசனையோ அதிமுக மீதான அக்கறையோ அல்ல, இது தமிழ்நாட்டின் மீதான அக்கறை. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்ததுனால தான் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் போன்றவர்கள் இருந்ததுனால தான் அது பாதுகாப்பாக இருந்தது. இன்றைக்கி அவர்கள் வந்து இந்த முடிவை மாற்றும் பொழுது தமிழ்நாடுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அக்கறையில் தான் நாங்கள் அதிமுகவை பற்றி பேசுகிறோம் ஒழிய அதிமுக மீதான அக்கறை இல்லாது. ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வன்னியரசை வந்து நாங்கள் கண்ணாடி இல்லாமல் பார்த்துருக்கோம். இப்போ வேட்புமனு தாக்கல்ல இருந்து இப்போ பிரச்சாரம் வரைக்கும் ஒரு கூலஸை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இல்லை, எனக்கு வந்து இந்த தலைவர் வேட்பாளர் அறிவிச்ச உடனே அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சைடு கொஞ்சம் பெயின் இருந்தது. அப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்த உடனே டாக்டர் வந்து வெளிப்படையாக வந்து எல்லாமே எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தாங்க. இது ஃபேஷியல் பல்சின்னு எதை சொல்கிறாங்க, அது அந்த முகவாதம் சொல்லி இது வந்து இந்த கண்ணை வந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் உச்சரிக்கிறதுலையும் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அப்போ முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு 15 நாள் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா சரியாயிடும், பிசியோதெரபி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாயிடும் சொன்னாங்க. ஆனால் அறிவித்த நாள்லேருந்து எனக்கு ஓய்வு இல்லை. முழுமையாக வந்து இங்கே வர சொல்லி தான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு 15 நாளில் குணமாகக்கூடிய ஒரு நோய் தான். அதாவது கோட்பாட்டு அடிப்படையில் RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக வாதங்கள் செய்து இம்மாதிரியான முகவாதங்கள் வந்து முகவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து இந்த மக்களுக்காக ஓடி
காலும் வந்து லெக்மெண்ட் டேர் ஆகிருக்கு. இப்போ இந்த சூழலையும் ஓய்வெடுக்க சொன்னாங்க. ஆனாலும் இந்த இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். நான் வந்து எந்த நிலையிலும் வந்து தேர்தல் களத்திலிருந்து நான் வந்து பின்வாங்க போகிறதில்ல. மக்களுடைய போராட்ட களத்திலிருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல. நான் வந்து செத்து மடிந்தாலும் கூட இந்த களத்தில் தான் நான் வந்து சாவனே ஒழிய மக்களுக்கு பணி செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் நான் வந்து கட்டாயம் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறது என்னென்னா இருக்கிற வரவேற்பு அப்படி இருக்குது. ஆனாலும் உடல் எனக்கு வந்து ஒத்துழைப்பு தரலைன்னா கூட அதை நான் எல்லாத்துலேயுமே போராடி தான் இந்த களத்தில் நான் நிற்கிறேன். அது ஹெல்த் இஷ்யூவாக இருந்தால் கூட நான் வந்து அதை மக்களுக்காக என்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறேன். மக்கள்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான். நான் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ போனேன் அப்படின்னா எம்எல்ஏ அப்படிங்கிறது நான் வந்து அங்கே போய் உட்காந்து அசம்பிளியில் பேசுகிறதுக்கான இல்லை. நான் உங்களில் ஒருத்தன், உங்களுக்காக வேலை பார்க்குறதுக்கு இந்த தொகுதியிலேருந்து வேலைக்காரனாக என்னை அனுப்புங்க. அப்போ எம்எல்ஏங்கிறது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்ல, மெம்பர் ஆஃப் லேபர் அசம்பிளி அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் லேபராக தான் நான் போகிறேன், நான் ஒரு வேலைக்காரனாக போகிறேன்னு வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால் கட்டாயம் நான் வந்து இந்த தொகுதியில் மக்களுக்கு நல்லது செய்வதற்கான 5 ஆண்டுகள் இங்கே தங்கி வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நான் வந்து பார்க்குறேன். ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? என்ன காரணம்? அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது நேரடியாக பாஜகவுக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது சாதியவாதிகளுக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது டெல்லிக்கு வாக்களிப்பது. அதிமுகவுக்கு வாக்களிப்பது என்பது முழுக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பலுக்கு வாக்களிப்பது. அன்னைக்கு ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக அல்ல இது. இது இருக்கிறது மோடி காலத்திலான அதிமுக. அதனால் அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களிப்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு துரோகம் செய்யக்கூடியது. உண்மையான அதிமுக தொண்டர்கள், திண்டிவனம் தொகுதியில் இருப்பவர்கள் அதிமுக வாக்களிப்பீர்களானால் ரெட்டலைக்கு வாக்களிப்பது என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு நீங்கள் துரோகம் செய்வது, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது என்பது. அதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள் என்பதுதான் அதுக்கான பொருள். இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ஒரு வரியில ஒரு வார்த்தையில நீங்க பதில் சொல்லிடலாம். ஓகே. பைந்தமிழ் வளவன், திலீபன் செந்தமிழன், அப்பாவுக்கு யார் ரொம்ப செல்லம்? ரெண்டு பேருமே. சரி, துணைவியார் குறித்து ஒரு வரி. எனக்கு எல்லாமே அவர்கள் தான், எல்லாமே அவர் தான். ஒரு வரியில மொத்தத்தையும் முடிச்சு எல்லாமே அவர். ரைட், ஓகே. திருமாவளவனா பிரபாகரனா? ரெண்டு கேள்வி. ரெண்டுமே எனக்கு 2 கண்கள் தான். ஏன்னா பிரபாகரனை எனக்கு அறிமுகப்படுத்தியது எங்களுடைய தலைவர் திருமாவளவன் தான். பிரபாகரனை வந்து தலைவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் நானும் வந்து பிரபாகரனை நேசிக்க முடியும். ஓகே. நீங்கள் பார்த்து வியந்த ஆளுமைனா யாரை சொல்லுவீங்க? பார்த்து வியந்தாலும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா இந்த நெருக்கடியான சூழலையும் ஒரு சாதிய சமூக நெருக்கடியிலும் இன்னைக்கு வந்து ஒரு ஆளுமை மிகுந்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பது என்பது ஒரு நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை. ஓகே. கருணாநிதி, ஸ்டாலின் யார் சிறந்த ஆளுமை? என்ன வேற்றுமையை பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் வியந்து பார்க்குறேன். இவ்வளவு மோசமான ஒரு நெருக்கடியில் இவ்வளவு வந்து ஒரு ஃபயராக வந்து ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். கலைஞரை விட எனக்கு அவருடைய அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த சமரசம் இல்லாத அவருடைய செயல்பாடுகள் எனக்கு வந்து ரொம்ப ஃபயராக தெரியுது எனக்கு. ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி? ஜெயலலிதா அம்மையார் வந்து சங்கராச்சாரியரையே கைது செய்தவர். மருத்துவர் ராமதாஸ் கூட அவர் வந்து கைது செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, டெல்லிக்கு அடிமணியாத ஒரு ஆளுமை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு அடிபணிந்து கிடக்கிறார் என்பதுதான் சோகத்திலும் சோகமாக இருக்கிறது. விஜய் நிறையா சொன்னாங்க. அவர் வந்து இந்த மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குவார்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் தொகுதியில் வந்து பார்க்கும்போது எங்கேயுமே விசில் சத்தமே கேட்கல. அவர் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு திரைப்படத்துக்கு வர்றது மாதிரி வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஜனநாயகன் எப்படி வந்து வெளியில் வரலையோ அது போல தான் அவரும் வந்து வெளியில் வர மாட்டார். தேர்தல் களமா போராட்ட களமா? எனக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் களத்தில் நான் நிற்கிறேன். நான் இந்த தேர்தல் களம் முடிந்தவுடனே மீண்டும் வந்து நான் போராட்ட களத்துக்கு நான் வந்து வருவேன். நான் பிஜேபி, காங்கிரஸ் எப்படி பார்க்குறேன்? காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயக அமைப்பாக மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக வந்து பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு காங்கிரஸில் இப்போ நிறைய உருவாகி இருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது தான். ரைட். அடுத்து
பிரதமர் நரேந்திர மோடியை இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்குலாம் வந்துட்டு இருக்கிறாரு, மத்திய அமைச்சர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க நேர்ல சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகள், தமிழ்நாட்டுக்கான மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நான் வந்து கேட்பேன். இன்னமும் கூடுதலாக நீங்கள் அப்படி வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை நீங்கள் புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த இந்தியாவை புறக்கணிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறத கட்டாயம் நான் அவர்கிட்ட ஒரு மென்மையை எடுத்து சொல்லுவேன். நான் ஒரு ஆளுமையா பிரதமர் நரேந்திர மோடியை எப்படி பார்க்குறாரு வன்னியரசு? இல்லை, நரேந்திர மோடிக்கிட்ட வந்து எந்த ஆளுமையும் இல்லை. அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான். அவர் வந்து கட்டமைக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பிம்பம். மோடி அவர்கள் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து கட்டமைக்கிறாங்க. அவர்கிட்ட எந்த ஆளுமையும் இல்லை. அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா பல்வேறு வேடங்களை போட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் அவர் ஏமாற்றுறாரு. ஒரு இடத்துல ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாரு, ஒரு இடத்துல ஜெய் ஜெகநாதன் சொல்கிறாரு. அதனால் மோடியை போல ஒரு ஏமாற்று பேர்வழி இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. சிக்னல் காமிச்சாச்சு, கொடி பறக்குது, பார்த்தாச்சா அப்படின்றத தொடங்கி இப்போ விமர்சனம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்திருக்குது அதிமுக. திமுக தரப்புலையும் நடிகர்களுக்கு பின்னாடி போற இளைஞர்கள் நிச்சயமா அது விரைவில் திறந்துவாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இரண்டு தரப்புல இருந்து ஒரு கட்சியை தாக்குறது அப்படின்றது ஜனநாயகத்துல சரியானதுன்னு பாக்குறீங்களா? இல்லை, ஜனநாயகத்தில் வந்து என்னென்னா கோட்பாட்டு அடிப்படையில் திமுக வந்து இளைஞர்களை தயார்படுத்துது, விடுதலை சிறுத்தைகள் தயார்படுத்துகிறோம். ஆனால் முழுக்க மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் நம்பி ஒரு கும்பல் பண்ணுறாங்க. இன்னொரு கும்பல் வந்து முழுக்க இந்த மாதிரியான கவர்ச்சி மூலமாக பண்ணுறாங்க. அதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை தான் முதலமைச்சர் செய்கிறாரு. நாங்களும் அதை தான் வந்து குறைத்து மதிப்பிடுறீங்களா விஜய்? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வருது, என்னதான் அரசியல் படுத்தப்படலை அப்படின்னு ஒரு வாதத்தை பொதுவாக நீங்கள் வச்சாலும் கூட அத்தனை வாக்காளர்கள் ஒரு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணிப்புகள்லாம் கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா? இல்லை, நீங்கள் இந்த எல்லார்ட்டையும் நீங்கள் கேட்கலாம், தோழர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட கூட கேட்கலாம். அவங்க வந்து சொல்கிறது ஒரு முத்தாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து விஜய் விசில் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி இந்த திண்டிவனம் களத்திலே நீங்கள் வந்து நீங்களே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா அது உண்மையை நீங்கள் வந்து சொல்வீங்க. சும்மா ஊடகங்கள், உங்களை போன்ற ஊடகங்கள் அல்லது வேறு ஏதாவது ஊடகங்கள் கூட இருக்கலாம், ஊடகங்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மாயை தான் வந்து விஜய். களத்தில் இல்லை. களத்தில் சுத்தமாக விசில் பறக்கலன்றீங்களா? விசில் வந்து திண்டிவனத்துக்குள்ள வானைக்குள்ள முடங்கி கிடக்கு. இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்? எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு அப்படி கடந்து போயிட முடியுமா? நீங்கள் அதாவது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகளோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ தோழமை கட்சிகளோ என்ன சொன்னதோ அதுதான் நடக்கும். விஜய் மீண்டும் சினிமா நடிக்க போவார். அப்பொழுது கூட சினிமாவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கூட தெரியாது. இறுதியாக திண்டிவனம் தொகுதி குறித்து வன்னியரசனுடைய புரிதல் என்னவா இருக்கு? ஜெயித்தா இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? இந்த 5 ஆண்டுகள் முதல்ல வந்து இந்த 5 ஆண்டுகள் இதே தொகுதியில் தங்கி வேலை பார்ப்பதற்கான ஒரு வேலைக்காரனாக நான் இங்கே வருகிறேன் என்பது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து முதல் ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு, 4வது ஆண்டு, 5வது ஆண்டு தனித்தனியாக ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டியது, இந்த 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டியது, ஓராண்டுகளில் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத நான் வந்து வகுத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக எம்எல்ஏ இருந்தார். அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யலை. செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாமே இந்த சாலைகள் போட்டிருக்கிறாங்க, குடிநீர் வசதி இருக்குது அப்படின்னா திமுகவினுடைய உள்ளாட்சி அமைப்பு அங்கே பிரதிநிதிகள் தலைவர்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து செஞ்சுருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்களுடைய ரவிக்குமார் அவர்கள் செய்த நிதியிலிருந்து பண்ணியிருக்கிறாங்களோ ஒழிய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எதுவும் செய்யலை. நான் வந்து இந்த தொகுதியில் முழுமையாக இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை செய்யணும். ஒன்று. இரண்டாவது, முழுமையாக இங்கே வந்து இந்த சவுக்கு மரங்கள் நிறையா இருக்குது. இங்கே சவுக்கு மரங்கள், இங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சவுக்கு மரங்கள் நிறையா இருக்குது, அதை கூழாக்கி ஒரு காகித தொழிற்சாலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சேர்ந்தவர் இது கேள்வி எழுப்பலை, நீங்கள் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. நான் கட்டாயம் வந்து முதலமைச்சரிடம் பேசி இந்த தொழிற்சாலையை உருவாக்கும். இந்த சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது திண்டிவனம். இந்த திண்டிவனத்தில் ஏன் ஸ்ரீபெரும்புதூரில் தொழிற்சாலைகள் இருக்குது, மற்ற இடங்களில் தொழிற்சாலைகள் இருக்குது, ஏன் திண்டிவனம்ல இல்லை அப்படிங்கிற கேள்வியை வந்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் இளைஞர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இது சட்டசபையில் பேசணும். திண்டிவனம் தொகுதியை ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த தொகுதியாக உருவாக்கி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வெளியூருக்கு போகாமல் இங்கே தங்க வைப்பதற்கு, இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்றேன். ரெண்டாவது, வேளாண்மை
கல்லூரி அதை வந்து ஒன்று கேட்டுட்ருக்குறாங்க. கட்டாயம் அக்ரிகல்ச்சர் காலேஜை நான் வந்து இங்கே வந்து இப்படி ஒரு ஹைடெக்காக, ஒரு ஸ்டைலிஷாக, ஒரு மாடர்னான தொகுதியாக திண்டிவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காக எனக்கு வாக்களியுங்கள், பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கிறேன். இன்னும் சில நாட்களே தான் இருக்கு வாக்குப்பதிவுக்கு. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வேட்பாளருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரத்தை செலவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.